அனைவருக்கும் வணக்கம். சிவபெருமானின் அம்சமானவர், சனி பகவானின் குருவானவர், காசியை ஆளும் வாரணாசி வேந்தன் காலபைரவர். தேய்பிறை அஷ்டமி நன்னாள். பௌர்ணமி திருநாள் முடிந்து 8ஆம் நாளில் வரும் அஷ்டமி திருநாள் காலபைரவாஷ்டமி என்று அழைக்கப்படும் திருநாள். காலபைரவருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நன்னாள். அந்நன்னாளிலே காலபைரவர் சகல சிவாலயங்களிலும் குடிகொண்டிருக்கும். காலபைரவருக்கு சிறப்பாக யாக வேள்விகளும் மற்றும் அபிஷேக ஆராதனைகளும் மற்றும் தீபாராதனைகளும் நடைபெறும். அச்சமயத்திலே சிவனையச் செல்வர்களும் சிவபக்தர்களும் அருகிலுள்ள சிவாலயத்தில் காலபைரவரின் வழிபாடு செய்து சகல நன்மைகளையும் பெற வேண்டுகின்றோம். காலபைரவர் வழிபாடு என்பது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு. தொடர்ந்து காலபைரவரின் வழிபாடு செய்து வர வியாபார விருத்தி, திருமண தடை மற்றும் சந்தான பாக்கியம் மற்றும் சகல சனி கிரக நிவர்த்தி தோஷங்கள் சகல தோஷங்களும் நிவர்த்தி கிடைக்கும். எனவே சிவபக்தர்கள் அனைவரும் காலபைரவாஷ்டமி என்றழைக்கப்படும் தேய்பிறை அஷ்டமி வழிபாடுகளிலே கலந்து கொண்டு காலபைரவர் மற்றும் சிவனருள் பெற்று இன்புற்றிருக்க எல்லாம் அல்ல காலபைரவரை வேண்டி பணிகின்றோம். நன்றி, வணக்கம். அப்படியே சேனல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க. ஆலய தரிசனம் சேனல் நேம் ஓம் சூலஹஸ்தாயத்மியே ஸ்வானவாகாயதிமியே தன்னோ காலபைரவ பிரச்சோதயாது. காலபைரவரின் காயத்ரி மந்திரம் ஓம் காலஹாலாயத்மியே காலாதீதாயதிமியே தன்னோ காலபைரவ பிரச்சோதயாது. காலபைரவாஷ்டகம் மற்றும் காலபைரவரின் ஸ்துதிகளை போற்றி வழிபாடு செய்து காலபைரவரின் மற்றும் சிவனருள் பெற்று வளமோடு வாழ எல்லாமல்ல காலபைரவரை வேண்டி பணிகின்றோம். ஓம் காலபைரவா போற்றி, ஓம் காசிநாதனே போற்றி, ஓம் சிவ அம்சனே போற்றி, ஓம் சிவ தோன்றலே போற்றி போற்றி, ஓம் காலபைரவா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம். ஓம் காலபைரவா போற்றி.